அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதி குளிச்சு முடிச்சுட்டு இன்டர்வியூ போறதுக்காக ரெடிட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா? குளிச்சு முடிச்சுட்டு ரெடிட்டு இருக்கா, எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. இன்டர்வியூக்கு போறேன் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கொஞ்சம் தூரமா இருக்கிற ஏரியாவை சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே சுரேஷ் எதில் போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. பஸ் இது ஏதாவது பிடிச்சி போவேன், அப்படி இல்லைன்னா ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோல போவேன்றாங்க. இங்க பாரு, நம்ம வீட்டுக்கும் நீ சொல்ற ஏரியாவுக்கும் ரொம்ப தூரம். அது இல்லாம பஸ்ல போறது ரிஸ்க். அதுவும் இல்லாம அந்த டைமுக்கு பஸ் கூட வர்றது கிடையாது. ஆட்டோலையும் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போவாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இல்ல, எதுக்கு உங்களுக்காக ஸ்டைல் வேண்டான்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ், இதுல என்ன இருக்கு? நான் போற வழியில உன்னை விட்டுட்டு போக போறேன், இதுல என்ன இருக்குன்னு சொன்னதும் உடனே நம்ம சுரேஷ் ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்க, இருக்கட்டும் பரவாயில்ல, ஏன் மதி நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மதியம் சொல்றாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு சுரேஷ் மதி ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டு வராங்க. அப்ப நம்ம லக்ஷ்மி ரெண்டு பேரும் ஒன்னா வரத பார்த்து லக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே சுரேஷ் அப்பா நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. சுரேஷ், வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நீ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துட்டு சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி உடனே மதிய கேக்குறாங்க. அம்மா நீ எங்கம்மா பேக்க மாட்டிட்டு எங்க கிளம்பி போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சுரேஷ் மதியக்கு நான் போற வழியில தான் இன்டர்வியூ இருக்கு, அதனால மதிய விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ரெண்டு பேரும் போகும்போது கரெக்டா நம்ம மலர் பாத்துறாங்க. மலர் பார்த்துட்டு நேரம் மதி கிட்ட, என்ன மதி சுரேஷ் உன்னை டிராப் பண்றான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு மதி தலையிடுறாங்க. இங்க பாரு, தங்கராஜ் அண்ணால உனக்கு வேலை போனத சுரேஷால ஏத்துக்கவே முடியல. மனசுக்கு சுரேஷுக்கு வருத்தமா இருக்கு போல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். அதே மாதிரி சுரேஷோட மனசும் மாறிட்டான், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் அண்ணி நான் இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறேன் வா போகலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம சுரேஷ் மதி கிட்ட கேக்குறாங்க, என்ன இன்டர்வியூ நினைச்சு பயமா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, கவலைப்படாத, இன்டர்வியூ பயம் இல்லாம அட்டன் பண்ணு. இல்ல எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்னதான் வெளியில பயம் இல்லைன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இன்டர்வியூ நினைச்சு பயம் இருக்கும் தானே. இல்ல அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சுரேஷ் மதி எடுத்துட்டு விடுறாங்க. என்ன இது பார்க்க காலேஜ் மாதிரியே இல்ல, காலேஜ் வேற இடத்துல இருக்கு, இன்டர்வியூ நடக்கிறது மட்டும் தான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சுரேஷ் மதிக்கு கை கொடுத்து ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாங்க. மதி கையே கொடுக்காம அமைதி நின்றுட்டு இருக்காங்க. ஏமா கை கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்டதும் மதியும் கை கொடுக்குறாங்க. ஆல் தி பெஸ்ட், சரி நீ பத்திரமா கிளம்பி போயிடுவில்லைன்னு சொன்னதும் மதி நான் கண்டிப்பா பத்திரமா போயிடுவேன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. சரி பாய் சொல்லிட்டு சுரேஷ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சுரேஷ் நடந்துக்கிற விதத்தினால மதியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அடுத்த ட்ராக்கா நம்ம மலரை காட்டுறாங்க. ஸ்ருதி அதே மாதிரி லக்ஷ்மி நின்றுட்டு இருக்காங்க, துணி உணர்த்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லக்ஷ்மி இந்த ஸ்ருதி எந்த வேலையுமே செய்யறதில்ல. ஏன் ஸ்ருதி எப்ப பாரு போனை பார்த்துட்டு இருக்க, எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் ஆயிட்டா வேலைக்கு போயிடுவேன்னு சொல்றியே, எங்க வேலைக்கு போவியான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மலருக்கு போன் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா மலரோட அம்மா தான் போன் பண்றாங்க. உடனே ஸ்ருதி அண்ணி அம்மா தான் பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்ததும் லக்ஷ்மியும் மலர் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. உடனே லக்ஷ்மி, என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் என்ன அந்த அளவுக்கு ஒன்றும் குதிரைக்காரி கிடையாது, அது இல்லாம நீ என்ன உன் அம்மா கிட்ட பேசுறதே இல்லையா, இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத பேசுன்னு சொன்னதும் மலர் போன் அட்டன் பண்ணி அம்மா சொல்ல மாட்டாங்க. என்ன மலரு வேலையா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்ன விஷயம் சொல்ல மாட்டாங்க. இங்க பரடி, நான் தம்பிக்கு ஒரு வரன் பார்த்திருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த வரன் பார்க்க நாளைக்கு சாயந்தரம் பொண்ணு வீட்டுக்காரங்க வர சொல்லியிருக்காங்க, அதனால நீயும் மாப்பிளையும் கண்டிப்பா வரணும்ன்றாங்க. அம்மா என்னம்மா சொல்ற, நான் இல்லாம எப்படி, கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. சரிம்மா நான் வச்சிருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதும் கரெக்டா, என்ன மலரு என்ன விஷயமா உன் அம்மா போன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லத்த, தம்பிக்கு வரன் பார்த்திருந்தோம்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்களா, அதனால நானும் அவரும் நாளைக்கு போயிட்டு வந்துடட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே லக்ஷ்மி, உன் மாமனார் கிட்ட கேக்குறேன், அவரு என்ன சொல்றாரோ பாக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லக்ஷ்மி கிளம்பி போனதும் ஸ்ருதிக்கு இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே மலர் கிட்ட, என்ன நீ உங்க தம்பிக்கு நிஜமாவே பொண்ணு பாக்குறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மலர், என்ன இது
கண்டிப்பா தான் பொண்ணு பாக்குறோம், நிஜமா வேற பொய்ய வேறையா, நிஜமா தான் உனக்கு பொண்ணு பாக்குறோம்னு சொன்னதும் ஸ்ருதி அழுகையா ரொம்பவே கண்ட்ரோல் பண்றாங்க. இருந்தாலுமே ஸ்ருதி அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக வருது. உடனே மலர், என்ன ஸ்ருதி, அவனுக்கு பொண்ணு பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு ஸ்ருதி, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்ன்றது உனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவன் பார்த்துக்கட்டும், உனக்கு பிடிச்ச லைஃபை நீ பாரு. என்னுடைய அம்மா என் தம்பிக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த கல்யாணத்தை அவன் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். அதே மாதிரி உன் குடும்பம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த கல்யாணத்துல நீ சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத நினைப்பெல்லாம் உனக்கு வேண்டாம். 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து போறாங்க. இதை நினைச்சு ஸ்ருதி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா தங்கராஜ காட்டுறாங்க. தங்கராஜ் ரேவதி கிட்ட, ரேவதி இன்னுமே ரிப்போர்ட் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ரிப்போர்ட் வந்துடுது. உடனே ரேவதி கொடுங்க நான் பாக்குறேன்றாங்க. நீ என்ன டாக்டரா? எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்குன்றத டாக்டர் தான் பார்ப்பாங்க. நீ என்ன டாக்டரான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இல்லைங்க, எது எக்ஸ்ட்ரா இருக்கு கம்மியா இருக்குன்றத நம்மளே கூட பாத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இங்க பாரு ரேவதி, உனக்கு தான் ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு வரப்போகுது. எலும்பு தேய்மானம் இருக்குன்ற போறாங்க, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு வாங்க, தைராய்டு இருக்குன்னு வாங்க, ரத்தம் கம்மியா இருக்கு, இது எல்லாமே உனக்கு இருக்க போகுது. அம்மா உங்களுக்கு எதுவும் இருக்காது, கவலைப்படாதீங்க, வயசாகுது இல்ல. அப்படியே இருந்தாலும் கை வலி கால் வலி ஏதாவது சுகர் அந்த மாதிரி அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வேற எதுவும் உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி வராதுன்றாங்க. உடனே தங்கராஜோட அம்மா எதுக்காகடா என்ன பயம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல பயம் பண்றதுக்கு என்ன இருக்கு, எது இருக்கோ அதை தானமா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துடுறாங்க. முதல்ல இருக்கிறது என்னுடைய அம்மாவுடைய ரிப்போர்ட், அதை பாருங்க டாக்டர்னு சொன்னதும் செக் பண்ணி பாக்குறாங்க. பரவாயில்லையம்மா, இந்த வயசுல நீங்க உங்களுடைய உடம்ப நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாம லைட்டா தான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, அதுக்கு சில நட்ஸ் எல்லாம் சஜஷன் பண்றேன், அந்த நட்ஸை நீங்க சாப்பிட்டாவே உங்களுக்கு சரியாயிடுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க தங்கராஜோட அம்மா. அடுத்ததா ரேவதியோட ரிப்போர்ட் தான் டாக்டர். ரேவதிக்கு கண்டிப்பா ஏதேதோ பிரச்சனைகள்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதி பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரேவதிக்கு பயங்கர கடுப்பா இருக்கு, இருந்தாலும் கண்ட்ரோல்ல இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி ரேவதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க உடம்பு ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே தங்கராஜால ஏத்துக்கவே முடியல. இல்ல டாக்டர், ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பாருங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஒரு முறைக்கு 100 முறை கூட பார்த்தா கூட ரேவதியோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு தங்கராஜ் பயங்கரமா பல்ப் வாங்குறாங்க. இதை பார்த்து ரேவதி சிரிக்கிறாங்க. இப்ப ரேவதியோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, அதே மாதிரி தங்கராஜோட உடம்புலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க போகுதா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.